சவுத் இந்தியன்ஸுக்கு வந்து ஜாப்பனீஸ் ஈஸி, பட் நார்த் இந்தியன்ஸுக்கு கஷ்டமாக இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளோட சென்டென்ஸ் மேக்கிங் இருக்குல்ல, நம்மளோட கிராமர், அதே கிராமர் தான் ஜப்பானுக்கும். டேய், ஜப்பான்ல 2 நாள்ல உடஞ்ச பிரிட்ஜ் சரி பண்ணிட்டாங்கடா. அவங்க பூகம்பம் வந்தா உடனே கட்டிட்டாங்க. அது அணுகுண்டுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க திருப்பி மீண்டெழுந்து வந்தது அப்படிங்கிறது மனித சமுதாயத்துக்கே ஒரு பெரிய பாடம். நாளைக்கு ஒரு அப்பாகலிப்ஸ் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்தா ஜப்பான் எப்படி திருப்பி வந்தாங்களோ அதை பார்த்து தான் நம்ம. இல்ல, ஆனா அவங்களுக்கு வந்து அந்த பழக்கம் இருக்கே. ஏன்னா அவங்களுடைய தீவு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எரிமலைகள் உண்டு. இதில் உங்களுக்கு அனிமேக்கும் கார்ட்டூனுக்கும் இருக்க வித்தியாசத்தில் இந்த கதை இந்த இதில் எல்லாம் டெப்த் வந்து அனிமேல அதிகமாக இருக்கும். ரொம்ப ஓவராக இருக்கு. ஒரு ரொம்ப டீட்டெயில்டாக போவாங்க. எமோஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஆக்சுவலாக நீங்கள் அனிமேக்குள்ளே போனால் ஏன் அடிக்ட் ஆகிறாங்கன்னா அதுக்கு பேசிக் ரீசன் வந்து அனிமே அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ வந்து ஒரு மாதிரி காட்டு மிராண்டித்தனமான ஒரு இதை வந்து மங்கோலியர்கள் வந்து பண்ணுவாங்க. இவங்களால வந்து ஹேண்டில் பண்ண முடியல. இந்த காலகட்டத்தில் தான் நிஞ்சாஸ் ஃபார்ம் ஆகிறாங்க. நிஞ்சாஸ், யா, ஓகேவா. நிஞ்சாஸுங்கிறது வந்து ஓப்பனாக சொன்னால் அது வந்து ஒரு தனி செக்ட். ஏன் வேலையை வந்து அவ்வளோ அப்சஸ்டாக வேலை 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 அப்படி அது மாதிரி அடிமை புத்திங்க. அந்த அடிமை புத்தி அவங்ககிட்ட ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு. அதனால அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. சின்ன வயசுலேருந்து இன்டாக்டரேட் பண்ணி கொண்டு வராங்க அவங்கள. அவங்க எஜுகேஷன் சிஸ்டமும் அப்படி தான் இருக்கும். வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. நம்ம வந்து குளோபை சுற்றி பார்த்துட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சில நாடுகள் நம்மளால் வந்து மறக்கவே முடியாது. ஈஸியாக கையை வச்சு வந்து காட்டிடுவோம். அப்பேற்பட்ட ஒரு நாடு இன்னைக்கு வரைக்கும் உலகையே வந்து வியக்க வைக்கும் ஒரு நாடு, ஒரு தீவு நாடு ஜப்பான். அது குறித்து தான் வந்து பேச போகிறோம். ஒரு ஐசோலேட்டட் பிளேஸில் இருக்கிற நாடு. ஐசோலேட்டட்னா ஏன் சொல்கிறேன்னா, அதை சுற்றி ரைட் சைடில் ஃபுல்லாக பெசிஃபிக் ஓஷன், ரொம்ப பெரிய ஒரு வாய்டு இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏஷியா இருந்தாலும் அவங்க ஒரு தீவாக தனியாக இருக்கிறாங்க. பட் அப்பேற்பட்ட நாடுக்கு இந்த உலகத்தில் தனி ஐடென்டிட்டி, கலாச்சார வகையில் உணவாக இருக்கட்டும், அவங்களுடைய சண்டை முறையாக இருக்கட்டும், இன்றைக்கி கஷ்டத்துலேருந்து அவங்க எந்திரிச்சு வந்து ஒரு டெக்னாலஜினா இந்த நாட்டு ஜப்பான் பெரிய ஜப்பானு அப்படின்றவாங்க. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளாக அப்படி இருக்கும். அப்படி அந்த நாடு எப்படி வந்துச்சு, அவங்கெல்லாம் யார், முதல்ல ஜப்பானியர், இப்போ இந்தியர்கள் தமிழர்கள்னால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து வரணும்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்குல்ல, ஜப்பானியர்கள் யார் அப்படிங்கிற குறித்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய விஷயங்கள் ரொம்ப சுவையாக வந்து பாரியல்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம். வணக்கம். யா, நம்ம சைனாவை பற்றி பேசும்போதே ஐ டிசைடட் ஜப்பான் பற்றியும் பேசுவேன்னு. கொஞ்சம் ரேசிஸ்டாக இருக்கும். சின்ன வயசில் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் பார்க்க ஒரே மாதிரி தானே இருக்காங்க, இவங்களாம் ஏன் ஒன்றா இல்லாமல் தனித்தனியாக சண்டை போட்டுக்கிறாங்க. ஏன்னா நான் அதிகமாக ஜப்பானை பற்றி வந்து தெரிஞ்சுக்கிட்டது அது மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ் படங்கள் மூலிமா. இப்போ பசங்க ஆனிமே வச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. அதில் அடிக்கடி ஒரு விஷயம் வந்துட்டு போகும். சைனீஸ் படத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லி வந்து சொல்லுவார், நீங்கள் எங்கள் நாட்டை வந்து நாசம் பண்ணிட்டீங்க. அப்போ தான் அதை பற்றி ஹிஸ்ட்ரி, ஓகே ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா கான்கர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஜப்பானை குறித்து ஒரே பார்வை தான் இருந்துருது. அதற்கப்புறம் அவங்கள பற்றி கேட்குற எல்லா விஷயமும் ஒன்று ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நல்ல விஷயமா இருக்கும், இல்லை ரொம்ப வியர்டாக தப்பான விஷயமா இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் ஜப்பான் அப்படிங்கிற நாடு மேலே இருக்க உங்களுக்கு பார்வை என்ன? வரலாற்று காலகட்டங்களில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பான் ரொம்ப பழமையான மனிதர்கள் வாழ்ந்த பகுதிகளில் மிக பழமையான காலகட்டத்திலேருந்தே மனித நாகரிகம் அங்கே இருக்குது. சொல்கிறது என்னென்னா, இப்போ தமிழர்களுக்கு எப்படி 300 BCக்கெலாம் நமக்கு எவிடன்ஸ்லாம் கிடைக்குது இல்லை, அதே போல் அவங்களுக்கும் வந்து ரொம்ப பழங்கற்கால ஆயுதங்கள் எல்லாமே ஜப்பானில் கிடச்சிருக்கு. ஸோ மனிதர்கள் வந்து இன்றைக்கி நேற்று போகல, கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷமாகவே அந்த தீவில் வந்து மனிதர்கள் வந்து இன்ஹாபிட்டடாக இருக்கிறாங்க, வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய இனம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா அந்த அந்த மங்கோலாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இதுக்குள்ளே தான் வருவாங்க. பட் கண்ணு சுருக்கமாக கொரியன்ஸு, ஜாப்பனீஸு, இவங்கெல்லாம் அந்த அந்த நார்த் ஈஸ்ட் பீப்புள் அதெல்லாம் அந்த அந்த ஒரு இன பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிற அந்த தோற்றம் அவங்களுக்கு இருக்கும். ரொம்ப பிளண்டாக சொல்லணும்னா எல்லோன்றலாம். எல்லோ. ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்தீங்களா பாரி, சாரி கொஞ்சம் டாபிக் விட்டு அவுட் அப்புறம் இருக்கும். அப்படியே இந்த சைடு ஹவாய் கிவைலாம் போனீங்கன்னா அவங்களுக்கும் மங்கோலாய்டு ஃபீச்சர்ஸும் இருக்கும், ஆனால் சவுத் அமெரிக்கன் ஃபீச்சர் கலந்து ஒரு மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அதுக்கு காரணம் என்னன்னா, மங்கோலாய்டு இனத்தை சார்ந்தவர்கள் தான் செவ்விந்திய இதுக்குள்ளே போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பார்வை. காரணம்னா அந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, அதாவது நார்த் ஆர்டிக்கோட அந்த இது, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ரொம்ப பனியாக இருந்த காலகட்டத்தில் இந்த லாஸ்ட் ஐஸ் ஏஜ் இருக்குல்ல, அந்த காலகட்டத்தில் ஒரே நிலப்பரப்பாயிருச்சு. அந்த இடத்துல நிலப்பரப்பு இல்லை, அதாவது கடல் வந்து ஃப்ரீஸ் ஆகி லேண்ட் ஆகிருக்குது. ஸோ யூ கேன் வாக். அப்படியே வந்து சில உயிர்கள் வந்து கடந்து போயிருக்கலாம். மனிதர்களும் அந்த பாதையில் ரொம்ப கஷ்டம் தான், வெறும் பனி தான் அது. ஆனால் அந்த பனியில் அப்படியே நடந்து அந்த தீவுகளுக்கு போயிருக்கலாங்கிற ஒரு பார்வை இருக்குது. அதனால தான் அவங்களுக்கும் இவங்களுக்கும் அந்த முக ஒற்றுமைகள் வந்து கொஞ்சம் ஒத்து போகுது. அதாவது அதுவே நடந்து கிட்டத்தட்ட 10,000 வருஷம். நியூசிலாந்து பீப்புளுக்கும் லைட்டாக இருக்கும். ஆமாம், இந்த நியூசிலாந்து இதெல்லாம் வந்து அப்படி அந்த ஒரு பிரிட்ஜ் மாதிரி அப்படியே போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கு. ஸோ அந்த ஒரு முக சிமிலாரிட்டி இந்த இனத்துலேருந்து அவங்க கிளச்சி போய் அவங்க அப்புறம் அங்கேயே 10,000 வருஷமாக தனியாக இருக்கிறனால
அப்புறம் அங்கே இருக்கிற சூதேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறுறாங்க. ஸோ அதுதான் அவங்களுக்கு இருக்க வித்தியாசம். அதனால தான் ஸ்கின் கலர் வந்து இன்னும் கொஞ்சம் இவங்கள விட அவங்களுக்கு கொஞ்சம் டார்க் ஆகி டேண்ட் ஆகி ஒரு மாதிரி அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடுறாங்க. பட் அந்த முக அமைப்புகள் வந்து கொஞ்சம் மோர் ஆர்லெஸ் சேமாக அப்படியே இருக்கும். ஸோ இப்போ அது ரொம்ப போவேனா அதுவும் மனிதர்களோட மைக்ரேஷன் பேட்டர்னில் அது இருக்குது. இப்போ இங்கே என்னன்னா ஜப்பானியர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாகரிகம் அடைந்த மக்களாகவே கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகளாக இருந்திருக்கிறாங்க. அவங்களோட மொழியும் வந்து சைனீஸ் அளவுக்கு பழமை அப்படின்னு நம்ம சொல்ல முடியலனாலும் அதுக்கு ஈக்குவலாகவே ஒரு மொழியை வந்து அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி தான் கொண்டு வந்துருக்காங்க. எந்த அளவுக்கு ஒற்றுமை வேற்றுமை இருக்கு பாரு. ஏன்னா நம்மள ஒருத்தருக்கும் பார்க்கறதுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி அந்த பிக்டோகிராஃபி மாதிரி இருக்கும். பட் எந்த அளவுக்கு உங்களோட பண்பாட்டு கூறுகளில் நிறைய வேறுபாடு இல்லை மொழியில் சொல்கிறேன் அந்த எழுத்து ஆர் வாட் எவர். அதாவது எப்படின்னா சைனீஸ் அண்ட் ஜாப்பனீஸ் வந்து நம்மனாலே ஹெவியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு தமிழர்களாலே. அதிலும் ஓப்பனாக சொல்லணும்னா காஞ்சி அப்படின்னு சொல்கிறது வந்து ஜாப்பனீஸோட ரைட்டிங் ஸ்டைலில் காஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காஞ்சி ரைட்டிங் ஸ்டைல் வந்து தமிழ்நாட்டுக்காரங்களுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப ஒரு நெருக்கம் இருக்குது. அவங்களோட ரைட்டிங்க்கும் இருக்கும் அந்த அன்றைய காலகட்டத்து நெட்டெழுத்துக்கும் இன்றைக்கி இருக்கிற ஜாப்பனீஸ் லெட்டர்ஸுக்கும் நிறைய ஒற்றுமைகள் உண்டு. அது ஸ்கிரிப்டே ஒரே மாதிரி இருக்கும். நம்மளோட பார்வையே என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த காஞ்சி ஸ்கிரிப்ட்னு சொல்கிறாங்கல்ல, அந்த காஞ்சி ஸ்கிரிப்ட்டுங்கிறது காஞ்சிபுரத்துக்கும் ஜப்பானுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. ஸோ அதன் அடிப்படையில் இங்கேருந்து அங்கே போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. இன்னொன்று நான் ஒரு ஜாப்பனீஸ் கற்றுக்கொண்ட மாணவன் அப்படிங்கிறது ஜாப்பனீஸ் அப்படின்னு பயந்துட்டேன் நான். என்னையா இது ஏதோ சொல்கிறாரு. நான் ஒரு ஜாப்பனீஸ் கற்றுக்கொண்ட மாணவன் அப்படிங்கிற அடிப்படையில் எனக்கு எல்லாமே மறந்துருச்சு. எதுவுமே ஞாபகம் இல்லை. அதுதான் அது மாதிரி தான் ஞாபகம் இருக்குது. அதை வர அந்த சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணணுங்கிற ஒரு பார்வை இருக்கும். காரணம் என்னென்னா எதுக்கு நாங்கள் ஜாப்பனீஸ் எடுத்தோம்னு சொல்கிறோம். எஸ்ஆர்எம்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து ஒரு லாங்குவேஜ் எடுக்கணும் எக்ஸ்ட்ரா. அதாவது தமிழ் இங்கிலீஷ் இதெல்லாம் இருக்கும். அது போக இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தகுந்த ஒரு லாங்குவேஜ். இது நாளைக்கு ஏதாவது கேம்பஸில் போய்ட்டு ஒரு ஜப்பானில் போய் வேலைக்கு போனால் அது ஏதாவது ஒன்று படிக்கணும் அப்படின்னாங்க. அப்போ வந்துன்னா ஈஸி தானே நம்ம கோர்ஸு. ஸோ ஈஸி இருக்குன்னா என்னென்ன லாங்குவேஜஸ் இது பண்ணலாம் அப்படின்னு. இப்போ மெக்கானிக்கல் எடுத்தோம்னா ஜெர்மன் படித்தாங்க. ஜெர்மன் நாட்டுக்கு சப்போஸ் போகிற மாதிரி இருந்தால் அது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோடா, ஏபிசிடி வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோ, அவ்வளோதான். அது ஒன்றும் சென்டென்ஸ் மேக் பண்ணுறோம் எழுதணும், அது என்ன எக்ஸாம் எழுதுவோம். அந்த ஒரு லாங்குவேஜ் மட்டும் இருக்கும். அந்த லாங்குவேஜில் நான் ஜாப்பனீஸ் எடுத்தோம். ஏன்னா வந்துட்டு இப்போ இந்த கோர்ஸ் படிச்சிங்கன்னா அது வந்து ஜப்பானுக்கு போய் நீங்கள் வேலை பார்க்கலாம் அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. சரி ஓகே எல்லோரும் எடுக்கிறாங்களே நம்மளும் எடுப்போமே அப்படின்னு சொல்லி எடுத்து கொஞ்சம் ஆகாங்கிறதெல்லாம் படித்து கடைசியில் அந்த ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுலாம் படித்தோம். ஆனால் அது கண்டினியூ பண்ணலை. அது அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்திருந்தோம்னா மேபி அது எனக்கு பேசுகிற அளவுக்கு கூட வந்திருக்கும். ஏன்னா பேசலாம் சொல்லுவாங்க. நம்ம அப்படியே நம்ம முதல்வர் ஸ்டாலின் பேசுகிறது மாதிரி நம்மளும் ஒரு துண்டு சீட்டை வச்சுக்கிட்டு அப்படியே வந்துட்டு ஆக ஓஹா அப்படின்னு சொல்லி அப்படிலாம் பேசி அப்படியே. இன்னைக்கு நம்மளுக்கு ஜப்பானீஸ் தெரிலனா இல்லைங்க, நம்ம பையன் போட்டு தாக்குறான் பாருங்க. ஆமாம், இப்போ ஆடியோ மாடலேஷன் போட்டிருப்பானே. இப்போ நம்ம வந்து ஜாப்பனீஸில் தான் பேசிக்கிட்டு இருப்போம். ஸோ இது என்னன்னா அந்த ஒரு கற்றுக்கிட்டோம். அப்போ எனக்கே ஒன்று சுவாரஸ்யமாக இருந்தது என்னன்னா, ஹிந்திக்காரங்க நிறைய பேர் ஜாப்பனீஸ் கஷ்டப்பட்டாங்க. நம்ம தமிழ் ஆளுகளுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அது வந்து காரணம் என்னென்னா ஆக்சுவலாக எங்களுக்குமே ப்ரொஃபஸராக இருந்த ஜாப்பனீஸ் கற்றுக் கொடுத்த ப்ரொஃபஸர் வந்து ஒரு தெலுங்கு அவர் தான், ஆந்திராக்காரர் தான். அவரே என்ன சொன்னார்னா, சவுத் இந்தியன்ஸுக்கு வந்து ஜாப்பனீஸ் ஈஸி, பட் நார்த் இந்தியன்ஸுக்கு கஷ்டமாக இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா நம்மளோட சென்டென்ஸ் மேக்கிங் இருக்குல்ல, நம்மளோட கிராமர், அதே கிராமர் தான் ஜாப்பனுக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணுற அப்படிங்கிறத அதையும் அப்படியே கேட்பாங்க. அப்படியே தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா 10 அப்படிங்கிறோம்ல, இப்போ நம்பர் 10. இப்போ ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க, அதை தசாவதாரம் தஸ் அப்படிம்பாங்க. இப்போ நம்ம 10ங்கிறோம். இப்போ அடுத்து வந்து நம்ம 70 அப்படிங்கிறோம். எப்படி சொல்கிறோம்? 7 10 7 10 அப்படிங்கிறோம். இப்போ ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க? தெரியல, பட் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. அவங்களுக்கு ஏதோ மாறி வரும் போல. தெரில என்னன்னு தெரில. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 10ங்கிறத நான் சொல்கிறோம், 70 அப்படிங்கிறோம்ல, அதை அப்படியே பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். ஜப்பானில் அந்த வார்த்தை வந்து அவ்வாறு தான் ஃபார்ம் ஆகும். ரைட்டு. தமிழ் வார்த்தைகள் எப்படி ஃபார்ம் ஆகுதோ அதே மெத்தடில் வந்து தான் ஜாப்பனீஸ் வார்த்தைகளும் ஃபார்ம் ஆகும். ஸோ கிராமர் வந்து ரொம்ப சிமிலர். ஜாப்பனீஸ் கிராமரும் தமிழ் கிராமரும் ரொம்ப சிமிலர். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுதணும்ல, எக்ஸாம் எழுதும்போது சென்டென்ஸ்லாம் மேக் பண்ணணும். இப்போ சென்டென்ஸ் மேக் பண்ணுவோம், நான் தமிழில் மனசில் எடுத்துடுவேன். தமிழில் என்ன வரும்னு சொல்லி நமக்கு தெரியும்ல. ஸோ தமிழில் வரும்னா அந்த வார்த்தையை மட்டும் ஜாப்பனீஸாக மாற்றினீங்கன்னா போதும், ஈஸி. புரியுதா? அந்த வார்த்தைகளை மட்டும் ஜாப்பனீஸாக மாற்றிட்டிங்கன்னா நீங்கள் அந்த சென்டென்ஸ் கரெக்டாக வரும், கிராமர் மிஸ்டேக் இல்லாமல். ஸோ இப்போ எக்ஸாம்பிள்னா, வருண் அவரின் காதலியோடு வெளியே சுற்றி கொண்டிருக்கிறார். கல்ல விட்டீங்க, வருண் காதலிகளுடன் வெளியே சுற்றி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது இருக்குல்ல, இது அப்படியே தான் எழுதணும். ரைட்டு. வருண்ங்கிற பேர் முன்னாடி வரும்,
காதலிகளுடன் அப்படிங்கும்போது அதுக்கு அந்த உடனுக்கு என்ன இருக்குமோ அது இருக்கும், அது ஒன்று போடணும். ஸோ என்னன்னா இந்த வார்த்தை இந்த இதுக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அது அப்படியே அந்த சென்டென்ஸில் போட்டிங்கன்னு வைங்க, ஜாப்பனீஸ் ரெடி. இதை விட யாரும் எனக்கு லைஃப்பில் சொல்லி தர முடியாதுங்க. அதான். ஸோ இப்போ இது என்னென்னா இந்த மாதிரி சென்டென்ஸ் ஈஸியாக மேக் பண்ணுறதுனால நமக்கு தமிழ் பசங்களுக்கு அது உண்மையிலேயே ஈஸியாக இருந்துச்சு. அதனால் தமிழ் பசங்கள்லாம் ஜாப்பனீஸில் ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணாங்க. ஹிந்தி பசங்களுக்கு அது கொஞ்சம் அந்த சென்டென்ஸ் மேக்கிங்கில் தப்பு பண்ணுவானுங்க. ஏன்னா அந்த சென்டென்ஸ் மேக்கிங்கில் அவங்க ஹிந்தியில் அப்படி மனசில் நினச்சிக்கிட்டு பண்ணாங்கன்னா வராது. இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணிட்டு எழுதுனாங்கனாலும் வராது. புரியுதா? ஸோ ஹிந்திலையும் வராது, இங்கிலீஷ்லையும் வராது. பட் தமிழில் சென்டென்ஸை மேக் பண்ணிவிட்டு வார்த்தையை மட்டும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அப்படியே ஜாப்பனீஸ் வரும். ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இதுன்னு வைங்களேன். இப்போ இங்கே என்ன அப்படின்னா ஜப்பானியர்களுடைய அந்த மொழி தமிழ் மொழியோட கிராமரோட ரொம்ப ஒத்து போகிறதுக்கு காரணமும் என்னென்னா தமிழர்கள் வந்து ஜப்பானியர்களோட நிறைய நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்கிறாங்க. அது குறிப்பாக வந்து பல்லவர்கள் காலகட்டத்தில் புத்த மதத்தை சார்ந்தவர்கள் நிறைய பேர் அங்கே போயிட்டு வந்துட்டு இருந்தனால அவங்களுக்குள்ள ஒரு பெரும் வணிக தொடர்பு இருந்துச்சு. கடல் வழியில் இருந்திருக்கு. சீனர்களுக்கும் ஜப்பானியர்களுக்குமே நிறைய தொடர்புகள் இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்குள்ள பகையும் அதிகம். அது ஏன் அது மாதிரி ஆயிடுச்சு? அவங்களுக்குள்ள சண்டை அது வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே. சீனர்கள் அவங்களோட நாகரிகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஜப்பான் தீவுக்கு படையெடுத்துட்டு போயிட்டு கப்பலில் போயிட்டு தாக்கி அவங்களெல்லாம் இது பண்ணுவாங்க. ஜாப்பனீஸில் வந்து கான்குவர் பண்ணுவாங்க. இவன் என்ன பண்ணா, இவனுக்கு அதிக ஆயுதம்லாம் வரும்போது இவன் என்ன பண்ணா, இவன் இங்கிருந்து படையெடுத்துட்டு போயிட்டு லேட்டரில் வேர்ல்டு வார் 2 டைமில் இவன் போய் சைனா ஃபுல்லாக கேப்சர் பண்ணிட்டு உட்காந்தான். இத்தினோண்டு தீவில் இருந்துட்டு சைனாவே கேப்சர் பண்ணான். ஸோ இவன் கை போகும்போது அவன் அடிப்பான், அவன் கை போகும்போது இவன் அடிப்பான். காலகாலமாக அந்த அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. சீனர்களை வந்து அதனால ஒரு இன்னைக்குமே சைனீஸை வந்து ஜாப்பனீஸ் வந்து ஒரு மாதிரி ஒரு எதிரான பார்வையில் இருக்கும். நீங்கள் ஜாப்பனீஸ் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் சீனர்கள் வந்து வில்லனாக காட்டுவாங்க. சைனா படத்தில் ஜாப்பனீஸ் வந்து வில்லனாக இருப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அவங்களுக்குள்ள அந்த ஒரு ரைவல் இருக்கு. நான் பக்கத்தில் இருக்கனால அவங்களுக்குள்ள போட்டி சண்டைகள் ரொம்ப வருஷமாக நடந்த காலங்காலமாக நடந்த போர்கள், அதனால ஏற்பட்ட வடுக்கள், அது அவங்களுக்கு அந்த மெமரியில் அப்படியே இருக்கு இன்னும். ஸோ அவங்க வந்து அதை மறக்கலை. ஸோ அதனால் அவங்களுக்குள்ள அந்த பகை இருக்க தான் போகுது. அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த பகை வந்து தமிழர்களுக்கு சாதகமாக இருந்துச்சு. காரணம் என்னென்னா சீனாவிலேருந்து பட்டு வாங்குறது போகிறதுலாம் வந்து ஜப்பானுக்கு வந்து கிட்ட ஈஸி ஆனால் தான் அவங்களுக்கு சண்டையே. அப்போ அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா நம்ம கிட்டலாம் வணிகம் செஞ்சு நம்மளும் பட்டு உற்பத்தி பண்ணோம். ஸோ காஞ்சிபுரத்து பட்டு இங்கே பட்டு அங்கே பட்டு அப்படியே போய் ஜாலியாக நமக்கு ஒரு நம்மளோட வணிகத்துக்கு நமக்கு வணிகத்திற்கு ஜப்பானியர்களோட நம்ம வந்து அதிகமாக வணிகம் செய்வதற்கு அது ஒரு பயனுள்ளதாக இருந்துச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஜப்பானியர்களுக்கும் தமிழர்களுக்குமான தொடர்பே கொஞ்சம் அதிகம். பட் ஆனால் ஓப்பனாக சொல்கிறேன், சீனர்களுக்கும் தமிழர்களுக்குமான தொடர்பில் வந்து நம்ம நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. சரி, நிறைய ஆதாரங்களை நம்ம எடுத்திருக்கோம், நம்ம கூட பேசணும்ல. ஆமாம். ஆனால் ஜப்பானியர்களுக்கும் தமிழர்களுக்கும் இன்னுமே அதிக தொடர்பு இருக்குது. ஆனால் அதை நம்ம வந்து அதிகமாக எடுக்கிறது இல்லை. பண்பாட்டு ரீதியான தொடர்புகளும் அதிகம் நமக்கும் அவங்களுக்கும். நம்மளுடைய சமூக கட்டமைப்பு, அவங்களோட சமூக கட்டமைப்பு, இதுக்குள்ள இருக்க தொடர்புகள், அவங்களுடைய ஹைரார்கிஸ், இங்க இருந்த ஹைரார்கிஸ், அவங்களோட கவர்மெண்ட் சிஸ்டம், நமக்குள்ள இருந்த கவர்மெண்ட் சிஸ்டம், இதுக்குள்ள நிறைய தொடர்புகள் வந்து சிமிலாரிட்டிஸ் ரொம்ப அதிகம். நம்ம உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் அவங்களும் உட்காந்து சாப்பிடுவாங்க. விருந்தோம்பல், நம்ம கிட்ட இருக்க விருந்தோம்பல் வந்து ஜப்பானியர்கள்ட்ட அப்படியே இருக்கும். நம்ம சாப்பிட்ற உணவு ஐட்டங்கள், நிறைய உணவு ஐட்டங்கள் வந்து ஜப்பானிய உணவு ஐட்டங்களாக இன்னைக்கு வரைக்கும் அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த கொலா புட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இன்னும் ஜாப்பனீஸ் ஃபுட்டாகவும் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஃபுட் பேஸ்டான இதுலேயும் சரி, இதிலெல்லாம் நமக்கும் ஜப்பானியர்களுக்கும் நிறைய தொடர்புகள் இன்னும் இருக்குது. ரைட். ஸோ அதையும் நம்ம இன்னும் ஆய்வு பண்ணணும், நிறைய எடுக்கணும். ஜாப்பனீஸும் சைனீஸ் மாதிரி எக்ஸ்ட்ரீமாக நிறைய சாப்பிட்றது தான். ஆனால் ஃபிஷ்ஷு வந்து இல்லைனா இருக்கவே மாட்டாங்களாம் ப்ரோ. அவங்க சீ ஃபுட் வந்து மெயின் ஃபுட். பேசிக்காக வந்து அவங்க தீவு. ஸோ தீவுக்கு வந்து எப்படின்னா எப்படி அவங்க நகரம் ஆரம்பிச்சுன்னா விவசாயமும் அதிகமாக பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் அவங்க கோஸ்டல் சைடில் தான் அதிகமாக பாப்புலேஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய பிரதான தொழிலே வந்து மீன் பிடிக்கிறது தான். ஸோ மீன் பிடிக்கிறது இது எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு அவங்களோட எல்லா ஃபுட்டுலேயும் வந்து மீன் வந்து பிரதானமாக இருக்கும். ஓகே, ஒரு முக்கியமான விஷயம் ஜப்பான் பற்றி வந்து நம்ம பேசணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க மாடர்னைஸ் ஆனது. நீங்களே நிறையா வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீஞ்சாஸ் அண்ட் சாமுரைஸ்க்கு உண்டான வித்தியாசத்தை வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த நீஞ்சாஸ் அண்ட் சாமுரைஸ் அரசர்கள் அவங்கள பற்றி சொல்லுங்கள், அதுக்கப்புறம் அந்த மாடர்ன் டைம்ஸ்க்கு எப்படி மாறினாங்க அப்படிங்கிறத பற்றி போகலாம். பேசிக்காக வந்து எப்படி சீனர்களை பல அரசுகள் ஆட்சி செஞ்சதோ அதே போல் இவங்களையும் நிறைய அரசுகள் ஆட்சி செஞ்சது. இதில் நடுவில் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும்னா ஒரு பேசிக்காக நான் சொல்கிறேன், ஏன்னா எனக்குமே அந்த பேர்கள்லாம் மறந்துருச்சு. என்னென்னா இந்த 1300 அதாவது கிட்டத்தட்ட ஒரு அதான் 1300 சொச்சங்கள் இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து சாம்ராய்ஸ் வந்து டாமினன்ட் ஆகிறாங்க.
அதுக்கு முன்னாடி வந்து சாமுராய்ஸுங்கிறது வந்து அது அவங்க கண்டிப்பாக போர் சமூகமாக இருந்திருப்பாங்க. பட் ஆனால் அங்கே வந்து ஒரு கேஸ்டிசம்ங்கிறது வந்து இருக்குது அங்கேயும். இங்கே நம்ம தமிழ்நாட்டில் எப்படி பிரச்சனைகளோ கிட்டத்தட்ட அதே பிரச்சனைகள் அங்கேயும் இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. ஸோ இந்த சாமுராய்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லேண்ட்லார்ட்ஸாகவும் இருக்கிறாங்க. அவங்க அதாவது இந்த ஃபியூடல் சிஸ்டம்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகிறது அவங்களுக்கு அங்கே அப்போ தான். நமக்குலாம் இன்னும் கொஞ்சம் ஏர்லியராகவே நடக்க ஆரம்பிச்சிருது. பட் இவங்களுக்கு வந்து இந்த ஃபியூடல் சிஸ்டம், அந்த ஒரு ஹைரார்கி பேட்டர்ன்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகிறது நம்ம ஊர் கேஸ்டிசம் மாதிரி கிடையாதுங்க. பட் அங்கே வந்து ஒரு அந்த சோசியல் ஹைரார்கி வந்து ரிஜிட் ஆகிறது வந்து எப்போனா முன்னாடி கிடையாது, ஒரு 1300களில் தான். 1300களில் இந்த 12ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வந்து சோஷியல் ரிஜிட். அப்போ தான் வந்து என்னென்னா ஃபார்மர்ஸ் தனி, அவங்க வந்து சொசைட்டியில் கீழே வந்துடுறாங்க, பெசன்ஸு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த வியாபாரிகள் இவங்கெல்லாம் இருப்பாங்க. இந்த சோஷியல் ஹைரார்க்கிலே இருக்கலே டாப் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாமுராய்ஸ். ரைட்டு. இந்த சாமுராய்ஸுக்குள்ள ஒரு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேமிலி, ஒரு கிளான். சாமுராய்கள் எல்லாருமே அதுலேயே நிறைய கிளான் இருப்பாங்க. அந்த கிளானில் எவன் வந்து டாப்போ அவன் வந்து ராஜாவாக இருப்பான். மற்ற கிளான்லாம் அவனுக்கு வந்து நன்றி விசுவாசம் இதெல்லாம் ராஜான்றான சாமுராய் கிளான்ல தான் வர முடியும். ஆமாம் ஆமாம், அந்த கிளான்களில் ஏதாவது ஒரு கிளான் தான் ரூலிங்காக இருக்கும். இங்கே இந்த இது அப்போ தான் ரிஜிட் ஆகுது. இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிறதுனால சாமுராய்களுக்குள்ளே நிறைய போர் நடக்குது. அது ஜப்பான் வந்து அமைதியாகவே இல்லை இந்த காலகட்டத்தில். மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு அவங்களோட வலு ரொம்ப குறையிறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் தான். இந்த காலகட்டத்தில் தான் மங்கோலாய்ட்ஸ் வந்து மங்கோலியர்கள் மங்கோலிய படையெடுப்பு வந்து ஜப்பானுக்கு நடக்குது. கப்பலில் போயிடுறாங்க. மங்கோலிய இது வந்து இப்போ நீங்கள் இப்போ ஒரு ஃபேமஸான ஒரு கேம், எனக்கு பேர் வரமாட்டேங்குது, ஒரு சாமுராய் கேம் ஒன்று இருக்குது. இதில் ப்ளே ஸ்டேஷன் இதில் பிசிலாம் விளையாடுவாங்க. ஷேடோ என்னமோ சம்திங் இருக்கும். அது இந்த காலகட்டத்தை மையப்படுத்திய கதை தான். மங்கோலியர்கள் வந்து ஜப்பானிய தீவை வந்து படையெடுத்து வராங்க. அந்த மங்கோலியர்களுக்கும் ஜப்பானியர்களுக்கும் போர் நடக்கும். அந்த போரில் வந்து சாமுராய்கள் அது வரைக்கும் வந்து சாமுராய்கள் வந்து அவங்களுக்குள்ளே தான் சண்டை போட்டு இருந்தாங்க. அப்போ வெளியில் ஒரு எதிரி வரும்பொழுது இங்கே இருக்கவங்களுக்கு வந்து வேறு வழி இல்லாமல் யுனைட் கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு வேறு வழி இல்லாமல் அவங்களுக்குள்ள பெரிய இழப்பை சந்திச்சு வேறு வழி இல்லாமல் சேர்றாங்க. அதாவது மங்கோலியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு ஸ்டேபிள் ரூல் கிடையாது. ஏன்னா அவங்களே வந்து ட்ரைபலாக காட்டு மிராண்டித்தனமாக தான் பண்ணுவாங்க. ஸோ அங்கே மங்கோலியர்கள் வந்து இங்கே ஆட்சி செய்யணுங்கிற நோக்கம் இல்லை. அவங்க என்னன்னா இங்கே வருவாங்க, இன்வைட் பண்ணுவாங்க, பண்ணிட்டு போயிடுவாங்க கப்பலில். ஸோ இதே தான் அவங்க பண்ணிகிட்டே இருந்தாங்க. இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருந்த சாமுராய்களுக்கு வந்து வேறு வழி இல்லை. அப்பா இனி நம்ம வந்து தனித்தனியாக நின்று நமக்குள்ளே சண்டை விட்டுட்டு இருந்தோம்னா விளங்காதியா, வெளியில் வரவே நம்மளை அடித்து காலி பண்ணிட்டு போகிறான், ரொம்ப சங்கடமாகுது, ரெண்டாவது பெண்களை கடத்திட்டு போயிடுவாங்க, இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் நடக்கும்போது இவங்க வந்து வேறு வழி இல்லை, கொஞ்சம் யுனைட் ஆகி நம்ம ஒரு நாடாக மாறணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுத்து அதுக்கப்புறம் ஒரு சில சாம்ராஜ்யங்கள்லாம் வரும். இந்த சாம்ராஜ்யங்கள் வந்ததுக்கப்புறம் தான் ஜப்பான் வந்து அமைதி காலத்துக்குள்ளே வருது. ரைட்டு. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த 1300 400 வந்து பார்த்தீங்கன்னா கலவர பூமி. மங்கோலியர்கள் படையெடுப்பு வந்ததுக்கப்புறம் தான் இவனுக்குள்ளே ஒன்றாகணுங்கிற எண்ணமே வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் எல்லாம் ஒன்றாகி வராங்க. இந்த 1600, அதாவது ஒரு 1600 1500லேருந்து அந்த ஆர்ஜின்ஸ் வரும். ஒரு 2-3 ராஜ்யங்கள் வரும். அதில் அந்த 2-3 ராஜ்யங்கள் வந்ததுக்கப்புறம் தான் ஜப்பானிய பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு, போர் முறைகள் இது எல்லாமே ஸ்ட்ராங் ஆகி அவங்க ஒரு வளர்ச்சி பாதையில் போகிறாங்க. 1600 அப்போதான் அந்த டைமில் தான் வந்து வளர்ச்சி பாதை. அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே நிறைய சண்டைகள், ஒரு அமைதி இல்லாத காலம் தான் அவங்களுக்கு. அதுக்கு முன்னாடி வந்து அவங்க பெரிய நாகரிகமாக, அதாவது நாடுகள் இருந்திருக்கு, பட் அது ஒன்றும் சொல்கிற அளவுக்குலாம் வந்து பவர்ஃபுல்லாலாம் இல்லை. புரியுது. சீனர்கள் நிறையா முறை படையெடுத்து வந்துட்டே இருக்காங்க. ஆனால் சீனர்களுக்கும் ஜப்பானியர்களுக்கும் சண்டை வரும்போது அது வேற. சரி, மங்கோலியர்களோட அவங்க இப்போ சண்டை போடுறதால தான் அவங்க நொந்துட்டாங்க. ஏன்னா மங்கோலியர்கள் வந்து அவங்க கொஞ்சம் உடம்பு வந்து கொஞ்சம் ரொம்ப கட்டுமஸ்தாக இருப்பாங்க, ரொம்ப கொடூரமாக அடிப்பாங்க. அவங்களோட தாக்குதல் வந்து ரொம்ப ஒரு அறமற்ற தாக்குதலாக இருக்கும். அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கல்ச்சர்லெஸ்ஸாக அடிப்பானுங்க. ஸோ வந்து ஒரு மாதிரி காட்டு மிராண்டித்தனமான ஒரு இதை வந்து மங்கோலியர்கள் வந்து பண்ணுவாங்க. அப்போ இவங்களை வந்து இவங்களால வந்து ஹேண்டில் பண்ண முடியல. இந்த காலகட்டத்தில் தான் நிஞ்சாஸ் ஃபார்ம் ஆகிறாங்க. நிஞ்சாஸ், ஓகேவா? நிஞ்சாஸுங்கிறது வந்து ஓப்பனாக சொன்னால் அது வந்து ஒரு தனி செக்ட்டு. அது எப்படி நம்ம சொல்லலாம்னா அவங்க வந்து ஒரு கல்ச்சுரல் ரெவல்யூஷன் குரூப்னே சொல்லலாம் நிஞ்சாஸ். ரீசன் என்னன்னா, அந்த ஆரிஜின் ஆஃப் நிஞ்சாஸ் வந்து இன்றைக்கி டிபேட்டபிள் தான்.
ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அது ஒரு ஒரு சீக்ரெட் செக்டாக ஃபார்ம் ஆகி அப்படியே வந்தாங்க அப்படின்னு. சிலர் வந்து வாரியர் கம்யூனிட்டிலேயே அது ஒரு பிரிவாக தான் அவங்க சைட் பை சைடு இருந்துகிட்டே சைட்லேயே இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மங்கோலியர் படையெடுப்புக்கு அப்புறம் சாம்ராய்களுக்குள்ள அவங்க ஒற்றுமை இல்லாமல் சாம்ராய்ஸ் வந்து ரொம்ப தொடர்ச்சியாக பிரச்சனைகள் செஞ்சுட்டு இருந்தனால ஜப்பானியர்களுக்கு பிரச்சனை ஆகுதுல்ல. அப்போ இதுக்கு காரணமாக இருக்கவங்களெல்லாம் எதிர்க்கிறதுக்கு ஒரு ரகசியமான சாம்ராய்களாக தான் ஃபஸ்ட்டு நிஞ்சாக்கள் உருவானாங்க. ஓகே ஓகே. அவங்க வந்து இந்த சாம்ராய் லேண்ட்லார்டுகளுடைய கொடூர அரசியல் பிடிகள்ல இருந்து அவங்களோட ரொம்ப எக்ஸ்ப்ளாய்டிங் கல்ச்சர், அந்த எக்ஸ்ப்ளாய்டிங் கல்ச்சர்லேருந்து ஜப்பானை மீட்கிறதுக்கு அந்த சாமுராய் ஆட்களை தப்பானவனெல்லாம் போட்டு தள்ளுற வேலையெல்லாம் நிஞ்சாக்கள் ஒரு ஸ்டெல்த் மோட்ல வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு. அதே போல் சாமுராய்களுக்கும் நிஞ்சாக்களுக்கும் ஆகாது, அவங்க அடிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. நிறைய பேர் வந்து அசாசின் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வருவாங்க. ஸோ இந்த பார்வை இருக்குது. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா இந்த ரெண்டு இந்த நிஞ்சா கல்ச்சரும் சரி சாமுராய் கல்ச்சரும் சரி மாடர்ன் டைம்ஸில் அந்த டிரான்ஸ்லேஷனில் அழிய ஆரம்பிச்சிருச்சு. புரியல ஏன்? ஏன்னா ஜப்பானிய அரசு இருக்குல்ல, ஜப்பானிய அரசு வந்து பார்த்தீங்கன்னா 1800களில் ஃபார்ம் ஆகுது. அது ராஜா அரசு தான். இந்த 1800களில் ஃபார்ம் ஆகிற இந்த ராஜா அரசு வந்து சாமுராய்கள் தான் படை வீரர்களாக இருந்தாங்க, அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஆனால் எப்படி மங்கோலியர்களோட சண்டை போடும் பொழுது அவங்களுக்கு ஒரு பின்னடைவு இருந்துச்சோ அதே தான் வெள்ளைக்காரனுங்க வந்து வரும்பொழுதும் போகும்பொழுதும் இவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது. ரைட்டு. ஒரு த்ரெட்டு, இவனோட டெக்னாலஜி இவ்வளோ டெவலப்டாக இருக்குன்னா இவனா நம்மளை அடிக்க ஆரம்பிச்சானா என்ன ஆகுறதுங்கிறனால அந்த அரசர் என்ன பண்ணுறாரு, நம்ம மாடர்ன் இதுக்கு வேகமாக நம்மளை அடாப்ட் பண்ணிக்கணும்னு பார்க்குறாரு. இதுக்கு முந்தைய காலகட்டத்தில் ஜப்பானுக்குள்ளே எந்த நாடுமே போகலை. கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷம் வந்து இருண்ட காலம். அன்டச்ட். எவனுமே உள்ளே வரல, உள்ளே விடலை ஜப்பான். வணிகர்களும் போகல, வணிகத்தையும் லாக் பண்ணிட்டாங்க, எதுவுமே இல்லை. அப்போ ஜப்பானில் என்ன நடக்குதுன்னே தெரியல. எப்படி பொழைச்சிருப்பாங்கன்னே புரியல. ஸோ அது வந்து அதை வந்து சொல்லுவாங்க, ஏதோ ஒரு டைம்னு சொல்லுவாங்க. ஜப்பான் வந்து இருண்ட காலம்ல பார்டர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு அரசு வந்து பார்டர்ஸை க்ளோஸ் பண்ணிடும். அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து என்னென்னா இந்த பார்டரை க்ளோஸ் பண்ணிட்டு கதவை திறந்துருக்காங்க. திறந்து பார்த்தா உலகம் வேறையாக இருக்குது. நம்ம நார்த் கொரியா மாதிரி புரியுதா? இவங்க என்ன நினைச்சாங்க, நம்ம ரொம்ப டெவலப் ஆகிட்டோம், நமக்கு பகையெல்லாம் அது எதிர்த்துட்டோம், நம்ம நல்லா இதாகிட்டோம், இனிமேல் இவங்களோட நம்ம டச்சில் இருக்க வேணாம்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு போனவங்க தான். ஆஸ்ட்ரிச் மாதிரி தூங்கி எந்திரிச்சு கதவை திறந்து பார்க்குறாங்க. எல்லாம் இவங்களுக்கு ஸ்டீம் இன்ஜின்னு, இவன் வந்து பீரங்கி அது இதுன்னு என்னென்னமோ கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். இவங்க ரொம்ப பேக்கில் இருக்கானுங்க. இவங்க இன்னும் கத்தி வச்சு சண்டை போட்டுருக்காங்க. ஸ்கேரியாக இருக்குல்ல அது ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு. இவன் வந்து ஒரு காலத்தில் மெட்டலர்ஜியில் பழந்துன்னு கொட்டையை போட்டான். யாரு? ஜப்பானிய. கட்டானா ஸ்வாடு அது இதெல்லாம் பார்த்துட்டு அவன்லாம் நம்ம தாண்டா டெக்னாலஜி, டேய் நம்மளை அடிக்கிறதுக்கு ஆளே இல்லைடா, போடா கதவை சாத்துறான்னு சொல்லி கதவை சாத்திட்டான். தூங்கி எழுந்துச்சுன்னு கதவை தந்தாங்க. இவன் என்னடான்னா என்னென்னமோ வந்துருச்சு. இங்கே இதில் ஒரு குட்டி பாடம் இருக்குல்ல, நம்மளுக்கு எப்பவுமே நம்மளோட கல்ச்சர் இருந்தாலும் there have to be exchange with அது இருக்கணும். அப்போ தான் என்ன ஆகுதுன்னா அவங்க அந்த ஜப்பானிய அரசர் வந்து 1800களில் வர அரசு வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம தப்பு பண்ணிட்டோம், டெக்னாலஜியில் பேக்கில் போயிட்டோம், அப்போ நம்ம ப்ரொக்ரெசிவாக வேகமாக டெவலப் ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த காலகட்டத்தை மையப்படுத்தி தான் த லாஸ்ட் சாம்ராய்னு ஒரு படம் வந்துச்சுல. படம் இவர் நம்ம டாம் க்ரூஸ் நடிச்சிருப்பாப்பில்ல. அதாவது அப்போ தான் வெள்ளைக்காரங்கெல்லாம் அந்த பிஸ்னஸ்க்காக போவாங்க வருவாங்க. அங்கே இருக்க அந்த அரசர் வந்து அதாவது என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா, சாம்ராய்கள் தான் பவரில் இருக்கணும்னு சாம்ராய் சொல்லிட்டு இருப்பாங்க. சாம்ராய்களை மிஞ்சிடுவாங்கடா இவங்க, அதனால் இவங்களை நம்ம வந்து சேர்த்துக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் துப்பாக்கி பயிற்சி இது எல்லாத்தையும் வந்து கொடுக்க ஆரம்பிப்பார் அந்த அரசர். இவங்களுக்கு இந்த இதில் இருக்கும். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்ராய்கள் வந்து அந்த அரசருக்கு எதிராகவே ரெவல்யூஷன் பண்ணி இது பண்ணுவாங்க. அதில் வந்துட்டு கடைசி சாம்ராய்கள் எல்லாருமே சாவாங்க. ஸோ அது ஆக்சுவலாக நடந்த உண்மை. அந்த உண்மையை அந்த பேஸ் பண்ணி தான் சாம்ராய்கள் வந்து அதுக்கு ரீசன் வேறு, இந்த படத்தில் காமிச்ச ரீசன் வேறையாக இருக்கும். இந்த படத்தில் வந்து சாம்ராய்கள் வந்து க்ளோரிஃபை பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன் ரியாலிட்டி சாமுராய்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? சாமுராய்கள் தான், அதாவது நம்ம கையிலேருந்து பவர் போகுதுன்னு. சாமுராய்கள் என்ன சொல்லியிருந்திருப்பாங்க, இந்த நாட்டோட இப்போ இதை பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் தான் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களால இப்போ பாதுகாக்க முடியுமா? ஏன்னா துப்பாக்கிகள் வந்துருச்சு, இனிமே நீ கத்தி சண்டை போட்டு என்ன பண்ண போற? ஸோ யூ ஆர் நாட் நீடட் எனிமோர். அப்போ வந்து அந்த அரசர் என்ன செய்யறாரு, துப்பாக்கி படைகளை உருவாக்க ஆரம்பிக்கிறாரு. துப்பாக்கி படைகளை எங்கிருந்து உருவாக்குறாருன்னா காமன் பீப்புள் இருந்து. பெசன்ஸ் நீங்க சொன்ன காமன் பீப்புள்ஸ்ல வந்து ராணுவத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து சாமுராய்களுக்கு பிடிக்கல, கண்டிப்பாக பிடிக்காது. ஏன்னா இவ்வளோ வருஷமா இருக்கிறோம் நாங்கள் வந்து என்ன எங்க அளவுக்கு அவங்கனால கரெக்டாக சண்டை போட முடியுமா, இது பண்ண முடியுமா, நாங்கள் போடுற சண்டையை விட அவங்க போட்டுருவாங்க, அது பண்ணுறாங்கன்னு. சாமுராய்கள் வீரர்கள் தான். ஆனால் அந்த ஈகோ கிளாஸ் ஆகுது. அரசர் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு, மாடர்ன் டெவலப்மெண்ட்டு. அந்த மாடர்ன் டெவலப்மெண்ட்டுக்கு இவங்க எதிராக இருப்பாங்க. புரியுது. ஸோ
அந்த கான்ஃப்ளிக்ட் வரும். அந்த கான்ஃப்ளிக்ட்ல வந்துட்டு அரசுக்கு எதிராக அவங்க கிளர்ச்சி பண்ணுவாங்க. அப்புறம் அரசாங்கம் வந்து வெள்ளையர்களோட துணை கொண்டு சாம்ராய்கள் எல்லாத்தையும் கிளர்ச்சி, அதை எல்லா சாம்ராயும் கிடையாது, ஒரு செக்ட் சாம்ராய்ஸ் வந்து கிளர்ச்சி பண்ணுவாங்க, மற்றவெல்லாம் மாறிடுறான். பட் ஆனால் அந்த சாம்ராய்ஸோட நார்ம்ஸை வந்து கடைசி வரைக்கும் ஜப்பான் விடலை. இன்றைக்குமே எனக்கு தெரிஞ்சு ஜப்பானிய வீரர்கள் பலரும் அந்த சாமுராய்களோட டிசெண்டன்ஸ் தான், டிசெண்டன்ஸ் அந்த 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 சமூகங்களை சார்ந்தவங்க. அதனால தான் நீங்கள் 2ஆம் உலகப் போர் காலகட்டத்திலேயே நிறையா கைதாக்கப்பட்ட சாமுராய்கள் வந்து அவங்களே உயிரை மாச்சுக்கிற அந்த பழக்கம்லாம் அவங்க அதே ட்ரெடிஷன் அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. அவங்களுடைய பழமையான அந்த இதில் இருக்கக்கூடிய சில அந்த ஒரு வெறித்தனமான அந்த நியாயமாக நிற்கணும், இதெல்லாம் கரெக்டு. பட் அட் த சேம் டைம் அந்த அடாப்டபிலிட்டி வந்து அவங்ககிட்ட மிஸ் ஆயிடுச்சு. புரியுது. ஸோ அந்த அடாப்டபிலிட்டி மிஸ் ஆனனால வேறு வழி இல்லாமல் ஜப்பான் அரசரே வந்து சாமுராய்களை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு சாமுராய்களை வந்து அடக்கி ஒடுக்கி திரும்ப அவருடைய ரிஃபார்ம்லாம் பண்ணி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ரைட்டு. அது வந்து 2ஆம் உலகப் போரில் முடிவுக்கு வருது. அதாவது அங்கே இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், இந்த அளவுக்கு சாமுராய்களே பல பேர் வந்து நாங்கள் எதுக்கு லேண்டெல்லாம் வச்சுட்டு அரசரை நீங்களே வச்சுக்கோங்க, நம்ம மாடர்னைஸ் ஆகிறதுக்காக எல்லாம் பண்ணி சொல்லிட்டு அந்த காசு எல்லாரையும் யூரோப் மாதிரி கண்ட்ரிஸ்க்கு போய் அனுப்பி அவங்கள டெக்னாலஜி படிச்சுட்டு திருப்பியும் வந்து நிறையா சொல்லுவாங்க. அதாவது மல்டிப்புளாக. ஏன்னா ஆனால் என்ன பிரச்சனைனா கதவை ரொம்ப நாள் சாத்தி வச்சுருந்ததுனால கதவை திறந்து பார்த்தா உலகம் மாறி இருந்துச்சு. அவங்களுக்கு அது ஒரு பெரிய பயம். அந்த பயத்தோட வெளிப்பாடு நம்ம முன்னாடியே பேசியிருப்போம். அந்த பயத்தோட வெளிப்பாடு தான் வந்து அவங்க வந்து டெக்னாலஜியில் அளவுக்கு அதிகமாக வந்து கற்றுக்க ஆரம்பித்து தொடங்கினாங்க. அதில் இன்றைக்கி வந்து ஜப்பான் எவ்வளோ டெவலப் ஆகிருக்குன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி வந்து ஜப்பானிய பொருளாதாரம்ங்கிறது வந்து உற்பத்தி பொருளாதாரம் தான். என்ன அவங்க வந்து எலக்ட்ரானிக்ஸ் மேக் பண்ணி வேர்ல்டுக்கு நிறைய பண்ணுறாங்க. அதில் எலக்ட்ரானிக்ஸ் ஒரு தரப்பு. எலக்ட்ரானிக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சோனி, சரி, ஜப்பானீஸ் கம்பெனி பெஸ்ட்டு. அதே போல் கேமராஸ் எடுத்துக்கோங்க. கேனன். உங்களுக்கு இன்னொரு கேமரா தெரியும், ஃபியூஜி வந்து ஜப்பானீஸ். கேனனு, ஃபியூஜி, அதுக்கப்புறம் வந்துட்டு நிக்கான். எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே ஜாப்பனீஸ். பேனாசோனிக்குமே ஜாப்பனீஸ் தான் நினைக்கிறேன். ஓகே. பேனாசோனிக்குமே எல்லாமே பெஸ்ட்டே அவங்க தான் வச்சிருக்காங்க. ஆமாம், அதுதான் பாருங்க எப்படி மோனோபோலியாக இருக்காங்க பாருங்க. கேமரா இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோல் தான். சரி, ஆட்டோமொபைலுக்கு வருவோம். இது ஹூண்டாய் வந்து இது கொரியன். ஹோண்டா வந்து ஜாப்பனீஸ். சுசுகி ஜாப்பனீஸ் வண்டி. யமஹா ஜாப்பனீஸ். வேற என்ன நிறைய இருக்கு, வரமாட்டேங்குது. கவாசாகி ஜாப்பனீஸ். இந்த மாதிரி நீங்கள் ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் பைக்கு காருன்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே கார்லேயுமே நிறைய கம்பெனி வந்து ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் நிறைய இருக்குது. நம்ம ஊர்லேயுமே நிறைய கம்பெனிஸ் வந்து ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் ஓடிட்டு தான் இருக்குது. என்னென்ன நம்ம வாயில் வரமாட்டேங்குது இப்போ. ஆனால் இந்தியாவில் இப்போ ஓரளவுக்கு இந்தியன் பிராண்ட்ஸ் வந்து இப்போ டாட்டா இதெல்லாம் கொஞ்சம் வந்து டாட்டா, மகேந்திரா இவங்கெல்லாம் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. பைக்கில் வந்து டிவிஎஸ் இவங்கெல்லாம் கொஞ்சம் உள்ள அப்படி கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துட்டாங்க. இல்லை பிரதர், என்ன சொல்லுவாங்க, நீ ஜெர்மன் கார் தான் பெஸ்ட்டு, ஆனால் ஜெர்மன் கார் ஒன்றால் அஃபோர்ட் பண்ண முடியாது. அப்போ ஜெர்மன் காருக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒன்று இருக்குன்னா அது ஜாப்பனீஸ் வந்து ஜாப்பனீஸ் வந்து எப்பவுமே வந்து தரமாகவும் இருக்கும். ஜாப்பனீஸ் ப்ராடக்ட்ஸ் தரமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் அஃபோர்டபிலிட்டியோடையும் இருக்கும். ட்ரூ. ஸோ இதுதான் வந்து அதே போல் டிவி கம்பெனி இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க இன்னைக்கு வரைக்கும் சோனி தான் வச்சுக்க முடியாத இதாக இருக்குது. ஒனிடா எல்லாமே ஜாப்பனீஸ் தான். இன்னைக்கு ஒனிடா காணோம், பட் ஒரு காலத்தில் ஒனிடா வந்து ஜாப்பனீஸ் தான். சரி, இது பேசிக்காக நீங்கள் பாருங்க, நிறைய பிராண்ட்ஸ் வந்து ஜாப்பனீஸ் பிராண்ட்ஸ் நாங்கள் சொன்னது ரொம்ப கம்மியாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய கிடக்குது ஜாப்பனீஸ் பிராண்ட்ஸ். ரொம்ப முன்னாடி வந்துட்டோம் பாரியானா. மன்னர் வந்து இது மாதிரி மாடர்னைஸ் பண்ணுறாரு. அதற்கப்புறம் அவங்க ஏன் வந்து ஹிட்லர் கூட சேர்ந்து அந்த ஒரு ஆக்சிஸ் இதில் வந்து போய் அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய அந்த ஒரு பாதிப்பு ஆக்கிறதுக்கு. பாதிப்புன்னு அதை சொல்ல முடியாது. அன்னைக்கு அவங்களோட ஸ்டாண்ட் வந்து யார் பக்கம் நிற்கணும்னு நினச்சாங்களோ அவங்க பக்கம் நின்னாங்க. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நம்ம இனம் வந்து கண்ட்ரோலில் இருக்கணும்னு ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க தீவு, அவங்க நிறைய நாடுகளோட படையெடுப்புகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த நேட்டிவிட்டி நம்மளுடைய ஆதிக்கம்ங்கிறது இருந்தால் தான் நம்ம தப்பிப்போங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலாம் அவங்களுக்குள்ள இயல்பாகவே அவங்க மக்களுக்கு இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து அரசியல்னு உருவாகும் பொழுது ஜப்பானியர்கள் அப்படிங்கிறதுல நம்ம ஸ்ட்ராங்காக நிற்கணும். அந்த பேட்ரியாட்டிக் சென்ஸ் அவங்களுக்கு ரொம்ப அதிகம். ஸோ அந்த சென்ஸ்லேருந்து அவங்க உலகத்தை அணுகும் பொழுது நமக்கு பவர் கொடுக்குறது. அதில் வந்து ஹிட்லர் தான் அந்த டைமில் வந்துட்டு இதாக இருந்தார். ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா, எப்படி இருந்தாலும் இது ஒரு டிக்டேட்டர்ஷிப் தான். இவர் ஒரு அரசர், மன்னர். அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸிங்கிற பேரில் உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க இதுதான் டெமோக்ரஸி. அவங்களாம் இங்கேயும் மன்னர் ஆட்சி தான். இங்கே என்ன மன்னர்னா, இங்கே மன்னர் வியாபார மன்னர். இங்கே வியாபாரிகள் மன்னராக இருந்துக்கிட்டு ஆட்சி செய்கிறது, மக்களை வந்து ஏமாத்துற ஒரு புரோக்கரை கொண்டு வந்து ஆட்சியில் உட்கார வைக்கிறது. இதுதான் இங்கே இருக்கிற டெமோக்ரஸி.
அவங்க வந்து மன்னர்னா பரம்பரையாக மன்னர் வருவாங்க, அவங்களுக்கு நாடு இருக்கும், அவங்க நாட்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, இதுதான் இது. ஸோ ஹிட்லரோட அவங்களுக்கு வந்து அசோசியேட் ஆகிறது கொஞ்சம் ஐடியாலஜிக்கலி கரெக்டாக ஒத்து போகிற மாதிரி இருந்துச்சு. ஹிட்லர் கூட அது இல்லாமல் இந்த மாதிரியான பன்னாட்டு நிறுவனங்கள் எல்லாத்தையும் எதிர்த்து இவங்களுடைய நிறுவனங்களை மேலே கொண்டு வரணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லாபிலையும் இவங்க வந்து போட்டி போடுறதுக்கு வேறு வழி இல்லாமல், ஸோ இந்த இதுதான் நடந்தது. பட் பேர்ல் ஹார்பரை அடிச்சதுனால தான் குண்டு போட்டோம்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவாங்க. அது உண்மை தானே, தாக்குதல் நடந்தது உண்மை. பட் இதில் என்னென்னா பேர்ல் ஹார்பரை தாக்குறாங்க, பட் பேர்ல் ஹார்பர்லேருந்து ஏன் திரும்ப தாக்குதல் நடத்துறதுக்கே இல்லாமல் எப்படி அதை வந்து ஏன் தெரியாமல் விட்டாங்க போனாங்க. அப்போ நீ அடிச்சு விடு, அப்போ தான் அப்போ வந்து இது ஒரு பெரிய அழிவாக காட்டு, அதை பெரிய அழிவாக காட்டினீங்கன்னா தான் அவங்க மேலே நம்ம ஒரு பெரிய குண்டை போடுறதுக்கு ஒரு சாதகமாக இருக்கும். இல்லை பிரதர், எனக்கு புரியல. ஜெர்மனி மேலே போட்டுக்கலாம் சரியா, இல்லை இட்டாலி மேலே அப்போ போட்டுக்கலாம், இல்லை யார் மேலே போட்டுக்கலாம், ஏன் ஜப்பான் மேலே அதை வந்து போடணும்னு நினச்சாங்கன்னு தான் புரியவே இல்லை. அது எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு யாருக்கிட்ட இருந்துச்சு? ஜெர்மனியில் கூட யூதர்களோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருந்துச்சு. ரைட், புரியுதுங்களா? பட் ஜப்பான் வந்து சம்மந்தம் இல்லாத இடம். இனத்தாலையும் இப்போவும் நான் சொல்கிறேன், உலக போர் வந்துச்சுன்னா இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத இடங்கள்ல தான் நாசம் பண்ணுவானுங்க. அவனுங்க ஊர்லாம் அமைதியாக தான் இருக்கும். அவங்க ஊரில் எல்லாம் வந்து பெரிய தாக்குதல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க. இங்கே வந்து அடுத்த ஊரில் வந்துட்டு தான் பஞ்சாயத்தை கூட்டுவாங்க. அதனால தான் நம்மளாம் தமிழ்நாடு, அதனால தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவன் அணுகுண்டத்துக்கு நீங்கள் அங்கே போன ஜெர்மனியில் போட்டுருக்கலாம், இங்கே போட்டுருக்கலாம், வேறு எங்கேயா போட்டுருக்கலாம். பட் ஜப்பானில் போடுறதுங்கிறது வந்து என்னென்னா அங்கே போட்டு அழிச்சு விட்ரு, அவன் டெவலப் ஆகக்கூடாது, அவனை காலி பண்ணிவிடு, அவனுக்கு பயத்தை உருவாக்கு. அன்னிலிருந்து ஜப்பான் வந்து ஓப்பனாக நான் சொல்கிறேன், 2ஆம் உலகப் போரில் விழுந்த ஜப்பான் பொருளாதாரத்தில் எவ்வளவோ முன்னோக்கி இருந்தாலும் அவங்களுடைய பண்பாடு எதற்காக அவர்கள் 2ஆம் உலகப் போரில் கலந்துக்கிட்டாங்க, இன்றைக்கி அந்த எண்ணம் அவங்களுக்கு மனம் இருக்காது. அவங்க அந்த இனம், அவங்களோட பெருமை எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. இன்றைக்கி ஜப்பானில் வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு பெருமை மிகு ஒரு விஷயத்த சொல்கிறதுனா அவங்க முன்னோர்கள் என்ன சொல்லலாம், ஆனால் அவங்களோட லைஃப் ஸ்டைலில் அவங்களால அதை சொல்லிக்கவே முடியாத மாதிரி ரொம்ப ஒளிஞ்சு காணாமல் போயிட்டாங்க, அப்படியே போயிட்டாங்க. இந்த இப்படிப்பட்ட டேமேஜ் நம்ம ஊரில் அது எப்பவுமே கம்பேர் பண்ணனா, டேய் ஜப்பானில் 2 நாளில் உடஞ்ச பிரிட்ஜை சரி பண்ணிட்டாங்கடா, அவங்க பூகம்பம் வந்தால் உடனே கட்டிட்டாங்க. அது அந்த ஆட்டம் நியூக்ளியர் பாம்புக்கு அப்புறம், அணுகுண்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க திருப்பி மீண்டெழுந்து வந்தது அப்படிங்கிறது மனித சமுதாயத்துக்கே ஒரு பெரிய பாடம். நாளைக்கு ஒரு அப்போகலிப்ஸ் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்தால் ஜப்பான் எப்படி திருப்பி வந்தாங்களோ அதை பார்த்து தான் நம்ம. இல்லை, ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த பழக்கம் இருக்கே. ஏன்னா அவங்களுடைய தீவு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எரிமலைகள் உண்டு. ஆமாம், அது வந்து ஆக்டிவ் வால்கனோஸ் நிறைய கிடக்கு. அது சில கிலோமீட்டருக்கு எரிமலை கிடக்கும். அப்படி வால்கனோ வந்து அவ்வளோ காமனாக இருக்கும். ஏன்னா அந்த இடம் வந்து அந்த மாதிரி இடம், அது அந்த தீவே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரிஸ்கியான தீவுங்க, நிம்மதியாக வாழ முடியாது. அதே போல் புயல் வந்தாலும் சரி, நிலநடுக்கம் வந்தாலும் சரி, இது வந்து அளவுக்கு அதிகமாக பாதிக்கிறது வந்து ஜப்பானில் தான். நமக்கு வேர்ல்டில் ரெக்கார்டான பல நிலநடுக்கங்கள் வந்து ஜப்பானில் தான் நடந்திருக்கும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு இடம், அந்த மாதிரியான ஒரு மலை தொடருது, ரொம்ப அன்ஸ்டேபிளான ஒரு பிளேஸாக தான் ஜப்பான் இருந்திருக்கு. அப்போ இந்த இடத்துலேருந்து மனிதர்கள் அங்கே வாழ்ந்துருக்காங்க. அப்போ அந்த கேட்டஸ்ட்ராஃபிலாம் அவங்க எத்தனை முறை பார்த்துருப்பாங்க, எத்தனை முறை பழகிருப்பாங்க, எத்தனை முறை அதுலேருந்து மீண்டும் வந்து. ஸோ அதோடைய ஜென்ரேஷன் தானே இவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்னா எவ்வளோ பண்ணணும், எவ்வளோ பண்ணால் கரெக்டாக இருக்கும், திரும்ப உடஞ்சா எப்படி அதை சரி செய்கிறது. ஸோ இந்த தாட்ஸ் வந்து அவங்களுக்கு அதிகம். அதனால தான் வந்து அவங்க ரொம்ப வேகமாக உழைச்சி வேகமாக ஒரு விஷயத்தையும் செய்யவும் முடியும். அட் த சேம் டைம் அவங்களுக்கு எதாவது பேக் ஃபயர் ஆச்சுன்னா திரும்ப அதை ரீபில்ட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு வந்து ஏன்னா அது அவங்க கல்ச்சர்லேயே இருக்குது. காலங்காலமாக அதுக்கு பழக்கப்பட்ட மக்களாக தான் ஜப்பானியர்கள். இப்போ நம்மலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழிவு வந்துச்சுன்னா ரொம்ப சஃபர் ஆகும். ரீசன் என்ன, பார்த்ததே இல்லை, அவ்வளோ நம்ம பார்த்துருக்கோம், பட் இவங்க அளவுக்கு நம்ம பார்த்ததில்லை. கடலில் ஏதோ வந்து நமக்கு எப்பயாவது ஒரு இடத்துல அழிவு வந்தால் கூட நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து அழிவை அடிக்கடி பார்த்தனால ரெடி டு ஃபேஸ் இட். என்னவா இருந்தாலும் ஒரு நாள் ஒரு கிராமம் இருக்குது, அடுத்த நாள் அது மண்ணுக்குள்ளே போயிடும். பூகம்பம் வந்துச்சுன்னா போனால் தான் திரும்ப அந்த கிராமத்தை உருவாக்கணும், அடுத்தடுத்துன்னு போய் பழக்கப்பட்ட மக்கள் அவங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அணுகுண்டு போட்டாலும் அதுலேருந்து அவங்க வேகமாக மீண்டு வந்தவங்களில் அவங்களும் ஒன்று. பட் அட் த எண்ட் நான் அவங்கள முழுமையாக மீண்டுட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன். த டேமேஜ் இஸ் டன். மைண்ட்லேயும் சரி, அவங்களோட பண்பாடும் இன்றைக்கி இல்லை. ஜாப்பனீஸ் வந்து அவங்களோட கல்ச்சரை பெரிய ஜங்காக வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இங்கே நம்ம ஊரில் கூட இப்போ இன்றைக்கி நம்ம கல்ச்சுரல் ஈவெண்ட் இதிலெல்லாம் வந்து இன்றைக்கும் புடவை கட்டுறது இருக்கும். இன்றைக்கும் நம்ம வந்து நம்மளுடைய கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸில் குறைஞ்சபட்சம் கல்யாண இதிலெல்லாம் வேட்டி சட்டை போடுறது இருக்குது, நம்மளோட பட்டு வேட்டி பட்டு சட்டை போடுறது, இதெல்லாமே நம்ம கல்ச்சரோட நம்ம ஏதோ ஒன்று கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, பொங்கல் வைக்கிறோம் அது பண்ணுறோன்னு. இப்போ ஜாப்பனீஸ் வந்து அவங்களோட செலிப்ரேஷனே அவங்க நிறைய பண்ணுறதில்ல. எங்கே மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? மதம் ஃபுல்லாக இழந்துட்டாங்க. புத்திஸ்டா அவங்க இல்லை வேறு ஏதாவது புத்திசம், அது கூட வந்து அவங்களுடைய சாமானிசம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரிவில் ஸ்பிரிட். ஆமாம், அதாவது பேசிக்காக புத்திசம் வந்து எல்லாத்தையும் உள்ளே இழுத்து போட்டுரும். அது எப்பவுமே புத்திசத்தோடைய ஒரு புத்திசம்
இந்தியாவில் மட்டும்தான் விரட்டி விட்டாங்க. மித்தபடி புத்திசம் எங்கெங்கெல்லாம் போச்சோ அங்கே இருக்க எல்லா இதையும் எடுத்து உள்ளே போட்டுக்கோ, சுருட்டி வாரி போடுங்க. பாருங்க கதிர்காம கோயிலை வந்து புத்த மடமாக தானே சொல்லிட்டு இருக்கானுங்க புத்திஸ்ட்டு. புரியுது. காரணம் என்னன்னா கதிர்காமர் வந்து ஒரு புத்த மங்குன்ட்டாங்க, அவரே புத்தாடா அப்படின்னு. இது அதே போல் வந்து அங்கர்வாட்டு கோயிலெலாம் வந்து புத்த கோயில் தானே சொல்கிறானுங்க. ஒரு ரீசன் என்ன, அதை திருடிக்குவானுங்க. அங்கே இருக்கிறது விஷ்ணுன்னு ஊருக்கே தெரியும், ஆனால் திருடிக்குவான். இது வந்து புத்த மதத்துலேயும் இந்த அயோக்கியத்தனம் இருக்குது. ஆனால் அவங்களே ஒருத்தன் பதற விட்டு ஓட விட்டானா அந்த இந்தியாவில் இருக்க பிராமணர்கள் தான். நீ என்னடா புத்தம் இதுக்குள்ளே திருடுறியா, நீ நான் திருடுறா அப்படின்னு சொல்லி திருடி விட்டு உட்கார வச்சுட்டாங்க. விஷ்ணோட அவதாரண்டா புத்தர் போடா அப்படின்ட்டாங்க. சான்ஸ்கிரிட் எடுத்தது. ஸோ இவங்க அதுக்கு மேலே அவங்க வந்து ஆனால் போன இடம்லாம் இந்த வேலையை தான் பண்ணாங்க. போன இடத்துல அங்கே இருக்கிற முக்கியமான இந்த கடவுள்கள் எல்லாத்தையும் அவங்களோட புத்தருடைய ஒரு இதாக போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போயிட்டாங்க. அப்படி தான் அந்த குரங்கு கடவுள் இதெல்லாம் வந்து மங்கி கிங் எல்லாமே அவங்களோட தனிப்பட்ட கடவுள்கள், அவங்கள எல்லாத்தையும் எடுத்து போட்டு புத்திஸ்ட் இதோட போட்டு குழப்பி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அது அப்படி இருக்கும். ஸோ புத்திசம்ங்கிறது தான் அவங்களுடைய மதம்னு இருக்குது. பட் இன்னைக்கு அவங்க ஃபாலோ பண்ணுறது வந்து மாடர்னிசம் தான். புத்திசமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மாடர்னிசம் அவங்க ஃபாலோ பண்ண டெக்னாலஜி. மாடர்னிசம் அதோடைய விளைவு தான் அவங்களுக்கு ஒரு மாரல் பேக்ரவுண்டு. அன்றைக்கி இருந்த சாமுராய்களுக்கு இருந்த அந்த மாரல் டெப்த்து. எங்கள் போரில் தோத்தா உயிரை பாய்ச்சிக்கணுங்கிற நெஞ்சில் கத்தி எடுத்து செத்துட்டு இருந்த குரூப்புங்க இன்றைக்கி என்னங்க பண்ணிட்டு இருக்கான், பானில் பிளர் பண்ணால் போதும் மானத்தை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு போட்டு உட்காந்துக்கிட்டு அசிங்கமான இருக்குல்ல ஒன் ஆஃப் த ஒஸ்ட் பான் இதுக்குள்ள ஒன் ஆஃப் த ஒஸ்ட் கல்ச்சுரல் ஹேபிட்ஸ் எல்லாம் வந்து இருக்கிறது வந்து ஜப்பானில் தான். ஜப்பானில் ஆண்களும் சரி பெண்களும் சரி குழந்தைகளை பெற்றுக்கிறது இல்லை, குடும்ப வாழ்க்கையவே வெறுத்துட்டு ஒதுங்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க, செக்ஸுவல் அடிக்ட்ஸாக மாறி இருக்காங்க. வாழ்றதுக்கு தகுதி இல்லாமல் அடுத்தவங்க வெளியில் போய் வாழவே முடியாது. அந்த மாதிரி எக்கனாமி வந்து இம்பேலன்ஸ் இருக்குது. அதில் இந்த மாதிரி அவங்க நாசமாக போயிருக்காங்க. அதுதான் அந்த போருக்கு அடுத்து நிறைய நாசமாயிட்டாங்க. ரைட். இப்போ அவங்க இந்த டிசிப்ளின் அப்படின்றது வந்து எப்போவுமே அவங்கள பற்றி பேசுகிறப்போ அவங்க டிசிப்ளின்ங்கிறது வந்து இவங்க என்ன காலையில் கரெக்ட் டைமுக்கு வருவாங்க, கரெக்ட் டைமுக்கு போவாங்க, கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. இதுதான் டிசிப்ளின் அப்படிங்கிறது பண்ணுறாங்க. சரி, இந்த டிசிப்ளின் அவங்ககிட்ட இருக்குது. பட் மாரல் இல்லை அவங்ககிட்ட. ஏன் வேலையை வந்து அவ்வளோ அப்சஸ்டாக வேலை 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 அப்படி அது மாதிரி அடிமை புத்திங்க. அதை நம்ம க்ளோரிஃபை பண்ணக்கூடாதுன்னு. அதான் அடிமை புத்தி, அதான் அடிமை புத்தி. அந்த அடிமை புத்தி அவங்ககிட்ட ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு. அதனால அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. சின்ன வயசுலேருந்து இன்டாக்டரேட் பண்ணி கொண்டு வராங்க அவங்கள. அவங்க எஜுகேஷன் சிஸ்டமும் அப்படி தான் இருக்கும். இப்போ நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டத்தில் வந்து அந்த ஃப்ரீ வில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது, இன்னும் இப்போ வரைக்கும் இருக்குது. ஆனால் அந்த ஃப்ரீ வில்லே அவங்ககிட்ட கிடையாது. ஆனால் நம்மளுக்கு அது ஒரு பெருமையாக தான் சொல்லி கொடுத்துங்க. ஜப்பான்காரெலாம் லேட்டாக வந்தால் அது அவனுக்கு அவமானமாண்டா, எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தா அவன் லீவ் போட மாட்டான், லீவ் எடுத்தால் அவமானம். அது பாசிட்டிவான பாயிண்ட்டில் பார்க்குற வரைக்கும் அது கரெக்டுங்க. சரி, அது பாசிட்டிவாக இருக்கிற வரைக்கும் கரெக்டான காலையில் ஸ்கூலுக்கு டைமுக்கு வர்றது, காலையில் இதுக்கு போகிறது, எல்லா நாளும் அட்டன் பண்ணுறது, சும்மா இஷ்டத்துக்குலாம் லீவ் எடுக்காமல் இருப்பானுங்க. இதெல்லாம் வந்து அது வந்து அவங்களுடைய நாட்டுக்காக அவங்க செய்கிற மாதிரியான ஒரு இதாக பண்ணுறாங்க. பட் அட் த சேம் டைம் கவர்மெண்ட்டை கொஸ்டின் பண்ணுறதுலையோ இதுலையோ எல்லாத்துலேயுமே அது அவங்களுக்கு எதையுமே கொஸ்டின் பண்ண மாட்டாங்க, பிளைண்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. பேசிக்காக நான் சொல்ல பாருங்க. இப்போ நான் ஒரு இதில் ரீல்ஸில் பார்த்தேன், டிராஃபிக் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. எப்படி ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம ஸ்கொயரில் எல்லாருமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நடந்து போகிறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குல்ல, அந்த நடந்து போகிறதுக்கு ஜீப்ரா கிராசிங் இருக்கும். இப்போ நம்ம ஊர்லேயும் ஜீப்ரா கிராசிங் இருக்கும். இப்போ நம்ம ரோட்டில் வரோம், ஜீப்ரா கிராசிங்கு சிக்னல் ரோட்டில் எதுவுமே இல்லை, வண்டி இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நைட்டு 2:30 மணி எதுவுமே இல்லை, நீங்கள் வாட்ட அந்த ஜீப்ரா கிராசிங்கை நடந்து போயிடுவீங்க. கரெக்டாக? ஜப்பானீஸ் அதை பண்ண மாட்டாங்க. அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக ப்ரோ. அவங்களுக்கு தெரியும் எதுவுமே வரல, வண்டி இல்லை, ஒன்றும் இல்லை, நடந்து போகலான்னு தோணவே தோணாது அவங்களுக்கு. தோணும் இல்லை, அவங்களுக்கு தோணவே தோணாது, அப்படியே நிற்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்னா அங்கே மாறினா தான் போகணும். ப்ரோக்ராம்டாக இருப்பாங்க அவங்க. ஸோ அதுதான் அது வந்து அது தப்புன்னு சொல்ல முடியாது. அது இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது அது ஓகே, அது வந்து பொறுப்பு உணர்வுங்கிற பார்வையில் இருக்கும். பட் ஆனால் ஒரு அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. கொஸ்டினிங் இருக்காது, ரீசனிங் இருக்காது. இந்த ரீசனிங்கும் கொஸ்டினிங்கும் இல்லாமல் போனதுனால தான் அவன் நாசமாக போயிட்டான். மனுஷனுக்கு உண்டான முக்கியமான விஷயம் இல்லை, அதனால தாங்க அவன் நாசமாக போயிட்டான். அதனால தாங்க இன்றைக்கி அவனோட விலைவாசி ஏறி போயிடுச்சு. அதனால தான் அவன் கொஸ்டின் பண்ணாமல் விட்டதுனால தான் இன்றைக்கி வந்து அவன் அப்பார்ட்மெண்ட்டில் கூட வாழ்றதுக்கு எல்லாமே ஒரு கக்கூஸ் மாதிரி இதில் உட்காந்து வாழ்ந்துட்டு இருக்கான். ஏன் அப்படி போய் வாழ்கிற, ஏன் கொஸ்டினே கேட்குறதில்ல, புரியுதா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்கும் நம்ம அடிமை ஆகிட்டே போகிறான். அடிமை குணம் மேலும் வாங்கிடும், எது சொன்னாலும் கேட்டுக்குவான். இதான் ரூல்ஸ்னால் ஓகே, ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், ஓகே அப்படின்ட்டு ரூல்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பான். இப்படின்னா இப்படி, அப்படின்னா அப்படி, அப்படின்னா அப்படி. ஸோ அந்த இது அவனுக்கு வந்து ஒரு மாதிரி அடிமை புத்தியாக மாறிட்டான். ஸோ அப்போ தப்பான விஷயங்கள் அவங்ககிட்ட சொல்லி திணிக்கப்படும் பொழுது அதுக்கு அப்படியே ஈஸியாக கன்வெர்ட் ஆயிடும். ரோபோட் கண்டுபிடிச்சா நல்லது. இப்போ நம்மகிட்ட தாங்க திணிக்கப்படுது, ஆபாசம் திணிக்கப்படுது. ரெசிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல,
அவங்ககிட்ட அது இல்லவே இல்லை பாருங்க. மாரலிட்டி எதுவுமே இல்லை பாருங்க, அப்படியே அக்செப்ட் பண்றான் பாருங்க. ஏன்னா டிவிலேயே அதை போட்டு அதை நார்மலைஸ் பண்ணியாச்சுல்ல கவர்மெண்ட் டிவிலேயே. அதுதான் கவர்மெண்ட் டிவிலேயே போடுறதுக்கு யார் அனுமதிப்பா? கவர்மெண்ட் தான். இல்லை மக்கள் அதை எதுவும் ரெசிஸ்ட் பண்ணல. ரெசிஸ்ட் பண்ணியிருக்கணும்ல. அந்த அந்த உணவே இல்லை பாருங்க அவனுக்கு. ஓகே ஓகே அவ்வளோதான், எதோ கொண்டு வந்ததுனால ஓகே இந்த இடத்துல இருந்து இல்லைனா காலி பண்ணி போங்கன்னா ப்ரொடெஸ்ட் பண்ணணும், பண்ண மாட்டான். அப்படியா காலி பண்ணணுமா, கவர்மெண்ட் சொல்லியிருக்கா, ஓகே. இப்போ நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்க, இங்கெல்லாம் இருக்கக்கூடாது காலி பண்ணு, கவர்மெண்ட்டுக்கு நல்லதுக்கு தான் சொல்லுது, எடுத்துக்குவானா போராட்டம் பண்ணுறோம். ஏய் இது ஏன்டா நீ யாரா கேட்குறக்கு, கவர்மெண்ட்டாக அதுப்பா நீ அப்படின்பாங்க. ஆனால் அவன்கிட்ட கவர்மெண்ட்டா அவ்வளோதான் போயிடுவான். கவர்மெண்ட் ரூலா அப்படியா எடுத்துக்கிறாங்களா, சரி ஓகே லாங் லீவ் ஜப்பான்ட்டு போயிடுவான் அவன். இதுதான் நடக்கும். ரைட்டு. ஸோ இது வந்து அவங்கள ஒரு மாதிரி மெக்கானிக்காக மாற்றி வச்சுருக்காங்க. ரோபாட்ஸில் அவங்க பயணிருச்சு, பட் செக்ஷுவல் ரோபாட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க பாருங்க. கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, குழந்தை பெற்றுக்க மாட்டாங்க. அவங்களோட லைஃப் வந்து அதனால் நம்ம வந்து அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகிற மாதிரிலாம் இல்லை. அவங்கள கொஞ்சம் என்னடா இப்படி மாறிட்டீங்க, எப்படி இருந்தவங்க இப்படி ஆகிட்டீங்களேடா. இந்த விவேக் சொல்லுவேன், எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன், அதே தான் எப்படி இருந்தீங்கிறாதீங்க. இப்போ இவங்களை பார்த்து நம்ம கற்றுக்கிறது என்னென்னா, அவ்வளோ நல்ல ஒழுக்கத்தோடு ஒரு மேம்பட்ட சமூகமாக இருந்த சாம்ராய்களுடைய வாரிசுகள் இன்றைக்கி நாசமாக போயிருக்கிறாங்க. இதில் என்னன்னா, இதில் தான் வந்துட்டு நம்ம இந்த ஜாப்பனீஸ் இதை சொல்லும்போது இந்த யக்குசா இதெல்லாம் கேங் இவங்க வந்து பழைய சாம்ராய்ஸு அந்த ட்ரெடிஷனை விடாமல் இன்றைக்கி வரைக்கும் பிடிச்சிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதில் அவங்க ஒரு காலத்தில் கவர்மெண்ட்டை கொஸ்டின் பண்ணாங்கல்ல, இன்றைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் ஒரு டானா கேங்கா அப்படி இருக்காங்க, இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு விதத்தில் நல்லது தான் இல்லை, நல்லதுன்னு சொல்ல முடியாது. பட் அட் த சேம் டைம் அவங்களோட ரெசிஸ்டன்ஸே அவங்ககிட்ட தான் இருக்குது. இன்னும் மனிதத்தன்மையோட அவங்க தான் இருக்காங்க ஓரளவுக்கு. மனிதத்தன்மையெல்லாம் இல்லைங்க, அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க போட்டுருவாங்க. அவங்க பேசிக்கலி வந்து இல்லீகல் பிஸ்னஸ் எல்லாமே பண்ணுவானுங்க. பட் அவங்களுக்கு அந்த மாரல் கோடை வந்து சாம்ராய்ஸுடைய பழைய மாரல் கோடை வச்சுருப்பாங்க. டோட்டல் மாடர்னிட்டிக்குள்ளே போவோம். ஆமாம், ஓகே ஃபைன். ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உணவு மூலிமா ஈஸியாக ஒரு ஊரை கேப்சர் பண்ணலாம். அதாவது உணவு பழக்கம். இன்றைக்கி பேண்ட் சட்டை மூலியமா மொழி மூலிமா இங்கிலீஷ்காரன் ஒரு இது பண்ணிட்டு போயிட்டான். அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 years ago எனக்குலாம் ரொம்ப பிடிச்ச மணால் பழைய மால் ஸ்பென்சர் பிளாஸாவில் போனால் ராக் பேண்ட் டிஷர்ட்ஸு, WWF டிஷர்ட்ஸு, ஃபுட்பாலர்ஸோட போட மட்டும்லாம். இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா எல்லா கடையிலையும் அனிமே சம்மந்தப்பட்ட டிஷர்ட் தான். எல்லாரோட மண்டையும் அனிமே உள்ளே வந்து அனிமே ஓடிட்டு இருக்கும், வெளில அனிமே கேரக்டர் மாதிரி மண்டையை வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு அனிமே வச்சு பார்த்தீங்கன்னா கல்ச்சுரலி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க. அது ஒரு சம மேட்டர் இல்லை, அது சம மேட்டர்னா லைக் பெரிய விஷயம்லாம் கேட்கலாம். சி பேசிக்காக என்னன்னா, நமக்கு நேட்டிவிட்டி இல்லை இதில். நம்ம எதுவும் பண்ணல, நம்ம எதுவும் பண்ணாதனால அடுத்தவனை பார்த்துட்டு வாயை பிறந்துட்டு போகிறது தான். புரியுது, இதுதான் அவன் நாட்டுக்கு ஒன்று வச்சுருக்கான். பார்த்தா கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்குது. ஸோ நமக்கு ஒன்றும் இல்லை, நமக்கு நம்ம வரலாறு பேசுறதுக்கு இல்லை, நம்மளோட இதை பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. நமக்கு அப்படியே பேசினாலும் நமக்கு தாழ்வு பண்ணி நம்மளுக்கு எதிராக தான் பண்ணுறானுங்க. அவங்களோட இதெல்லாம் பெருமையாக பேசிக்கிட்டு அவங்களோட கதைகள்லாம் அழகாக எடுத்து பேசிட்டு அவங்க கல்ச்சர்லாம். அனிமே பிடிக்குமா பாரு? அதிகமாக பார்த்ததில்ல, பட் நான் பார்த்துருக்கேன் அங்கங்கே. ஐ அம் ஆஸ்கிங் அபவுட் தட் ஆர்ட், தட் கைண்ட் ஆஃப் கார்ட்டூன். அது உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ்? அது ஈஸி கார்ட்டூன். அது வந்து எப்படி அனிமேஷனுங்கிறது தான் கார்ட்டூனும். ஆமாம், கார்ட்டூன் வந்து ஒரு யூரோப்பியன் பேஸ்டாக அது பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். ஈஸ்டர்ன் பேஸ். இவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக வரைகிறதுக்கு தகுந்த மாதிரி இவங்க பண்ணியிருப்பாங்க. யூ நாட் கிரேட் ஃபேன் அப்படிங்கிறீங்க? நாட் அப்படிலாம் இல்லைங்க. அது இதில் உங்களுக்கு அனிமேக்கும் கார்ட்டூன் நெட்வொர்க்கு கார்ட்டூனுக்கும் இருக்க வித்தியாசத்தில் இந்த கதை இந்த இதில் எல்லாம் டெப்த் வந்து அனிமேல அதிகமாக இருக்கும். ரொம்ப ஓவராக இருக்குது. ஒரு ரொம்ப டீட்டெயில்டாக போவாங்க. எமோஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஆக்சுவலாக நீங்கள் அனிமேக்குள்ளே போனால் ஏன் அடிக்ட் ஆகிறாங்கன்னா அதுக்கு பேசிக் ரீசன் வந்து அனிமே அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் எனக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருந்தனால நான் ரொம்ப கம்மியாக தான் அனிமே பார்த்துருக்கேன். அதுவும் நான் அதிக நேரம் பார்க்குற மாதிரிலாம் இருக்கு. கொஞ்சோண்டு டிராகன் பால்சி, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பெரிய ஜெயிண்டாக நடந்து போவாங்களா, அது நீஞ்சா ரோபோட்ஸ் மாதிரியா? இல்லைங்க, இந்த ஜெயிண்ட் என்னமோ வரும், என்னமோ ஜெயிண்ட் என்னமோ. ஸோ அது மாதிரி ஒரு 2-3 அனிமேஸ் தான் நான் வந்து இப்போ பார்த்துருக்கேன். அவ்வளோதான். அதில் இன்னும் டெப்த்தாக போனோம்னா எனக்கு பேசிக்காக எங்கே போய் பார்க்குறதுன்னு தெரியல எனக்கு. அதுதான் அது நான் வந்து அந்த ஃப்ரீ சர்வீஸ் இதில் இது போட்டிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் மிஸ் ஆகிருக்கும், ஒரு சீசன் இருக்கும், ஒரு எபிசோட் மிஸ் ஆகிருக்கும். அதில் எனக்கு அது ஒரு கண்டினியூட்டி இல்லாதனால அறப்பங்கடான்னு விட்டேன். பண்ணுறதுக்கு அதுக்காக தனியாக சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கெலாம் அந்தளவுக்குலாம் நம்ம இல்லை. ஸோ கடைசியாக ஜப்பான் பற்றி பேசுறதுக்கு எனக்கு என்னெல்லாம் வந்து ஆர்வம் இருக்கா தான் கேட்டிருக்கு. கடைசியாக ஒரு விஷயம், அவங்களோட மார்ஷியல் ஆர்ட்டான குங்ஃபு பற்றி நம்ம சைனீஸ் பற்றி போய் பேசுவோம். கராத்தே உங்கள் வீட்டிலே உங்களுக்கு ரொம்ப சம்மந்தப்பட்டவங்களே கராத்தே எல்லாம் கூட தெரிஞ்சவங்க. ஸோ கராத்தே ஆஸ் அன் ஆர்ட், ஆஸ் அன் மார்ஷியல் ஆர்ட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஜப்பான் உலகத்துக்கு கொடுத்த ஒரு கொடை இல்லையா? ஆமாம், அதாவது கராத்தேங்கிறது வந்து அது ஒரு விதமான ஆரம்ப காலகட்ட மிக்சடு மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான். அது ரொம்ப பேசிக் மாதிரி இல்லை, பேசிக்குன்னு இல்லை. கராத்தே பேசிக்குன்னு கிடையாது. கராத்தே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ். சரி, ஆனால்
அவங்களுக்கு வந்து கராத்தேயை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த கராத்தேக்கே வந்து மூலம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது சைனீஸ் குங்ஃபூலேருந்து நிறைய இன்ஸ்பிரேஷன் இருக்குது. ஸோ வந்து அது சுமோவும் சரி அந்த ரெஸ்லிங்ல ஆமாம், சுமோ வந்து மல்யுத்தத்துலேருந்து டெவலப் ஆனது. அது நம்ம இந்திய தொடர்பு இதெல்லாம் போகிறது. கராத்தேங்கிறது வந்து இப்போ கராத்தேக்குள்ளே இந்த கலரி ஃபைட்டோடைய ஃபைட்டிங் ஸ்டைல்ஸ் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். இது எல்லாமே ஒன்னோட தொடர்புடையது தான். இது வந்து அதனால் இண்டிவிஜுவாலிட்டிங்கிறது இல்லை. இன்னொன்று கராத்தே வந்து ஹெவிலி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை குங்ஃபு. குங்ஃபு தான் அதோட பேஸ். ஆமாம், குங்ஃபு வந்து அதுக்கும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் கராத்தே வந்து அதுலேருந்து ஒரு எக்ஸ்ட்ராக்டட் ஃபார்மாக. அதான் நான் சொல்கிறேன், கராத்தேங்கிறது ரொம்ப பழைய மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ். ரொம்ப பழைய மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான் கராத்தேவாக சொல்லுவோம். பட் ஆனால் கராத்தே வந்து இந்த ஸ்டேஜஸ் வந்து கரெக்டாக சொல்லிக் கொடுக்குற லெவலு, அவங்கள ஜட்ஜ் பண்ணுற லெவல், அதுக்கப்புறம் அந்த எப்படி நான் சொல்கிறேன் பாருங்க, குங்ஃபுங்கிறது ஒரு முழுமையான புத்தகம், கராத்தேங்கிறது ஒரு ப்ராக்டிக்கல் கிளாஸ், மேனுவல். ஓகே, ரைட். ப்ராக்டிக்கல் கிளாஸ் மாதிரி கராத்தே. ஸோ கராத்தே வந்து ரொம்ப ஈஸியாக கற்றுக்க முடியும், கராத்தேல ஈஸியாக உச்சத்தை தொட்ட முடியும். பட் குங்ஃபூலோட உச்சத்தை தேடி அலையதான் முடியுமே ஒழிய தொட முடியாது. ஏன்னா அதோட முடிவு இல்லை அதுக்கு. ஏன்னா குங்ஃபூ வந்து ஒரு லைக் ஒரு வாழ்வியல், அதுக்குள்ளே ஒரு ஃபிலாசபி, அதுக்குள்ளே அது அது போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் கராத்தேங்கிறது வந்து ஒரு ஓப்பனிங் ஸ்டேஜ் மாதிரி. அது வந்து ஒரு டிஃபைன்டு சிலபஸ் கராத்தே. குங்ஃபூ வந்து ரொம்ப பழசு. அதுக்குள்ளே போய்கிட்டே இருக்கும். அதில் உச்சம் தொடுறது ரொம்ப கஷ்டம். அதோட ஒரிஜினும் பார்த்தா நம்ம கிட்ட வந்து ஆமாம், அதெல்லாம் அப்படியே நம்ம கூட வந்துடும். ஆனால் நம்ம கூட வந்தோன்னா நம்ம வந்து அதில் பெருமைப்படுறதுக்கு விஷயம் இல்லை. ஏன்னா நம்ம இழந்துட்டோம். நம்மளோட கலரி பைட்டம் கூட ஒழுங்காக வந்து இந்த கலரி பைட்டுங்கிறதுலேருந்து தான் ஃபைட்டுங்கிற வார்த்தையே வருது. இது இவங்களுக்கு நிறைய பேருக்கு புரியல. ஆங்கிலத்தில் ஃபைட்டுன்னு சொல்கிறோம்ல, ஃபைட்டுங்கிறது என்ன? பைட்டு அப்படிங்கன்னா பயிற்சி எடுத்து போடுற சண்டை. இதில் அயனி என்ன பார்த்தீங்களா, நம்ம ஊரில் நிறைய பெரியவர்கள்லாம் பைட்டுன்னு சொல்கிறத நம்ம இங்கிலீஷ் தப்பாக பேசுகிறாங்கன்னு நினச்சிருக்கோம். ஆனால் வேறு சொல்ல அது பைட்டுங்கிறீங்க. கலரி பயிட்டு, கலரி பயிட்டுங்கிற வார்த்தைனா பயிலுதல் மூலமாக கற்றுக்கொள்வது மூலமாக போடக்கூடிய சண்டை. அப்போ அந்த கற்றுக்கொள்ள முடியுமா போடக்கூடிய சண்டையை பயிட்டுன்னு நம்ம சொல்கிறோம். அந்த பயிட்டுலேருந்து, இந்த வார்த்தையிலிருந்து தான் ஃபைட் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தை அப்படியே லட்டினுக்கு போய் அங்கே லட்டின்லேருந்து அந்த பக்கம் போய் அப்படி தான் போகும். நம்ம நிறைய பேர் அந்த லட்டினுக்கு எப்படி அந்த வார்த்தை வந்துச்சுன்னா கேள்வி கேட்டாங்கன்னா வந்துடும் தமிழுக்கு. அந்த லட்டினோட நின்றுவாங்க நிறைய பேர். புரியுது. லட்டின்லேருந்து எடுத்ததுங்க. லட்டின் எங்கேருந்து எடுத்ததுன்னு கேள்றா, அது தமிழ்லேருந்து எடுத்துருக்கு. அதுதான் இங்கே பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குன்னு வைங்களேன். அப்போ கராத்தே வந்து என்னோட பார்வை வந்து கராத்தே வந்து இட்ஸ் ஃபார்ம் ஆஃப் மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ். அதில் சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஹெவியாக இருக்குது. பட் ஜாப்பனீஸோடைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறதுல கராத்தே வந்து ஒரு மாடர்னைஸ்டு வெர்ஷனாக நீங்கள் சொல்லலாம். பட் அவங்களோட சாமுராய் அண்ட் அவங்களுடைய நிஞ்சா அது வந்து இன்னும் டீப்பு. அந்த கான்செப்ட் அது சாமுராய்ஸும் சரி நிஞ்சாக்களும் சரி அவங்களுடைய வரலாறு, அவங்களுடைய வே ஆஃப் ஃபைட்டிங்கு, நிஞ்சாக்களுடைய வே ஆஃப் இது அதெல்லாமே கராத்தேல வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறாங்க. கராத்தேல வந்துட்டு டைகர் வாக்குன்னு சொல்லுவாங்க. சரி, இந்த இப்படி காலை இப்படி வச்சு ஜிக்ஜாக்காக போகிற மாதிரி ஒரு டைகர் வாக்கு, அதெல்லாம் நிஞ்சாஸ் கிட்ட இருந்தது. சாம்ராய்கிட்டே இருக்கும். சாம்ராய் வந்து காலை கத்தி இப்படி வச்சுட்டு காலை இப்படி கிராஸாக போங்க. இதெல்லாம் வந்து அப்படியே அதான் நான் சொல்கிறேன், அவங்களோட பல கல்ச்சருக்குள்ளே இருந்த சில விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து கையில் ஆயுதம் இல்லாமல் போடுற சண்டையாக மாற்றி வச்சது தான் வந்து கராத்தே. ஸோ கராத்தே வந்து ஒரு மாடர்னா ரொம்ப மாடர்ன் இல்லை, மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ். லாஸ்ட் கொஸ்டின். ஸோ ஃபியூச்சரில் ஜப்பான் உலகத்தில் என்ன ரோல் ப்ளே பண்ணுவாங்க? ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொரு ரோல் ப்ளே பண்ணுவாங்கல்ல. இப்போ வந்து ஜப்பான் வந்து அது பழைய க்ளோரிக்கு வரணும்னா அதில் ஏதாவது பெருசாக ஏதாவது மாற்றம் இருந்தால் தான் வரும், இல்லைன்னா அது அழிவு நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. அழிவை நோக்கி போயிட்டு இருக்கிற வந்து அவங்க வந்து தேர் ஃபுல்லி கண்ட்ரோல்டு. அவ்வளோதான். ஜப்பான் வந்து முழுக்க கண்ட்ரோல்டு. கார்பரேட்ஸ்லேருந்து எல்லாம் அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கனால வந்து தனியாக நின்னெல்லாம் மேலெல்லாம் வர்றது வந்து சாத்தியமில்லை. தேர் ஹெவிலி இன்ஃப்ளூயன்ஸ்டு பீப்புள். அவ்வளோதான் விஷயம். ஓகே, ஒரு நல்ல படத்தை பார்த்துட்டு கடைசியில் ஒரு சேட் எண்டிங் மாதிரி இருக்குது இதை பற்றி வந்து கேட்கறதுக்கு. ஸோ ஜப்பான் அப்படின்னோன்னா நம்மளுக்கு நினைக்கிறத தாண்டி பின்னாடி இவ்வளோ லேயர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த பாட்காஸ்ட் மூலியமாக புரிஞ்சுக்க முடியுது. மிக்க நன்றி பாரு. நன்றி.